யார் தப்பு அது எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உடனே நடவடிக்கை பாயுங்கிறதுல அவருக்கு ஒரு 100% உறுதியா இருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸையும் உள்கட்சி பூசணையும் பிரிக்கவே முடியாது. ஐயா கலைஞர் மேல எனக்கு அந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஒரு பார்வை. அவர் எங்க அப்பாவோட பேஷண்ட் தான். சென்ட்ரல் லெவலில் நெக்ஸ்ட் பிஎம் அப்படிலாம் நார்த் இந்தியாவில் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? என்ன வேணா நடக்கலாம், இந்திய அளவில் என்ன வேணா நடக்கலாம். சிஎம் விஜய் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல போனா அப்படின்னா படங்கள்லாம் பாப்பீங்களா? ஒரு படம் கூட மிஸ் ஆனது இல்லை, எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஜனநாயகன் பார்த்தேன், துபாயில பார்த்தேன். துபாயில போய் பார்த்துட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல அமைச்சர்களா இருக்கட்டும், யங் ஃபேஸா இருக்காங்க. புது இடங்கள்ல இருந்து, எளிமையான பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க. ஒரு நீண்ட சட்டமன்ற அனுபவம் கொண்ட நீங்க ஒரு அறிவுரை அப்படின்னா புதிய யங் ஜென்ரேஷன் எம்எல்ஏ எம்பிக்ஸ் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்க புதியதாக எம்எல்ஏவா வந்திருந்தா கூட நிச்சயமா அனுபவம் பெறப்போகிறார்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவங்கள எல்லா வகையிலையும் சீர்தூக்கி இது பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான் இது, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே கற்றுக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க என்ன பேசணுங்கிறத ஒரு 2 சிட்டிங்லேயே தெரிஞ்சு போயிடும். அழகாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள ஊக்கி வச்சா போகிறோம், சிறப்பாக இயங்குவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லியே தர வேண்டாம். அது அந்த ஜென்ரேஷன் ரொம்ப யூனிக்கான ஒரு ஜென்ரேஷன். நல்ல ஐக்யூ லெவல் நல்லா இருக்குது. இந்த ஜென்ரேஷன் எலெக்டட் பீப்புள் எல்லாருக்குமே ஐக்யூ லெவல் நல்லா இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் சிறப்பாக இயங்குவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. காலப்போக்கில் அனுபவத்தை பெற்றுக்குவாங்க. சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினதை குறிப்பிட்டு நீங்கள் வீடியோ கூட ஒன்று வெளியிட்டிருந்தீங்க. ஆனால் தாவேக்கால இருக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் அவங்க பேர் அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திமுக வைக்கிறாங்களே. இது நீங்கள் தொடர்ந்து ஏன்னா பெண்ணிய குரலை தொடர்ந்து நீங்கள் ஒழிச்சிட்டு வர்ற ஒரு முக்கியமான ஒரு நபருங்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். அதாவது அவங்க குற்றச்சாட்டு யார் யார் மேலே வந்திருக்கோ அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டே நீக்கிட்டாங்களே. பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போ 2-3 விஷயத்துல கட்சி விட்டு சிலர் நீக்க அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தானே பார்க்கணும். எடுக்கப்படல. ஆனா ஒரு ஆய்வுக்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வையும் கூட. ஒரு சட்டம் படிச்ச ஆளுங்கிற முறையில, பிராக்டிசிங் லாயருங்கிற முறையில ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதனால யார் குற்றச்சாட்டு வச்சாலும் ஒரு ஆய்வு செய்து உடனே சீக்கிரமா நடவடிக்கை எடுத்துடுறாங்க. இப்ப 2-3 பேர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அது மாதிரி யார் மேல எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரீசெண்டா கூட வச்சாங்க. அது சில அந்த தொய்வை எதிர்க்கட்சிகள் கரெக்டா பின் பாயிண்ட் பண்றாங்களே, பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது ஆய்வுக்கு பிறகு நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. தவறு இருப்பின்னு எடுக்கத்தான் செய்வாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு அதுதான் அதுல அதை பத்தி அவர் கவலையே படல. யார் தப்பு அது எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உடனே நடவடிக்கை பாயுங்கிறதுல அவருக்கு ஒரு 100% உறுதியா இருக்காரு. ஆனா நிச்சயமா தவறு நடந்திருக்காங்கிற ஆதாரபூர்வமான ஆய்வுக்கு பிறகு அவங்க அதை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க, அது செய்யறது தான் கரெக்ட். திமுகவோட கடந்த தேர்தலில் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா இருந்துட்டாங்க. மக்களோட அறியாம, மக்கள் மனநிலை அறியாம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அவங்கள இந்த லெவலுக்கு தள்ளி. ஆனால் வளர்ச்சியை நாங்கள் டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் கிளைம் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டாவுமே அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் ஸ்டாலினே தோக்குற அளவுக்கு அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சா? இருந்திருக்கு. மக்கள் மத்தியில மக்கள் ஒரு மாற்றத்தை ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்றதும் குற்றம் சொல்றதும், நிதிகள் இல்லைங்கிறத வேற யார் மேலேயோ பழியை போட்டுட்டு இங்கே அதுக்குண்டான ஊழல் அதிகமான புரை புரண்டு, அதாவது எப்படி சொல்றேனே தெரியல, அந்த அளவுக்கு கரை புரண்டு ஓடின ஊழல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே திமுகவை மக்கள் கார்னர் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. அதனால மக்கள் ஒரு ஆல்டர்னேட் வர்றதுக்காக காத்து இருந்த மாதிரி தெரியுது. அந்த ஆல்டர்னேட் வந்தவொடனே கடகடன்னு குத்தி தள்ளிட்டாங்க.
தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தேசிய கட்சிகள் வந்து காலம் ஊன்ற முடியல அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருந்தா கூட ஒரு 67க்கு அப்புறம் வந்து அமைச்சருக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து இப்படி வளர முடியாததுக்கு காரணம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த உள்கட்சி பூசல்கள் வந்து ரொம்ப காலமாவே இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. தமிழ்நாடு காங்கிரஸையும் உள்கட்சி பூசலையும் பிரிக்கவே முடியாது. ஆனா அதே நேரம் இப்போ ஓரளவுக்கு வந்து தலைமை மாற்றமெல்லாம் ஏற்பட்டதால இப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் நல்லாவே மாறி இருக்கு. அது போக ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு நல்ல உத்வேகமும் நம்பிக்கையும் இப்போ வந்திருக்கு. 2 விஷயத்தால அந்த நம்பிக்கை. ஒன்று தலைமை மாற்றம், இன்னொன்று அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பெற்றது. 56 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஒரு ஆளும் தளத்துல வந்திருக்கு. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னை போன்றது உண்மையாவே உளமாற வாழ்த்து சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வரணும்னு நான்லாம் அதுல இருந்தப்பவே ஆசைப்பட்டவன். நான் காங்கிரஸ் இருந்தப்பவே ஆளுங்கட்சியா காங்கிரஸ் வந்து ஆளும் பொறுப்புகள்ல வராதா, கூட்டணியில எப்படியாவது ஆளும் பொறுப்புகள் தரமாட்டாங்களா அப்படிலாம் எதிர்பார்த்தது உண்டு. ஆனா இப்பதான் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 2 காரணத்தால தமிழ்நாட்டில் காங்கிரஸோடைய வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு முன்னாடி விட அதிகமா இருக்கிறதுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெண் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே வந்து ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு ஐக்கானா வந்து இருப்பாங்க. ஜெயலலிதா மேடம் கூட உங்களுக்கு பர்சனல் அனுபவங்கள் வந்து எந்த அளவுக்கு மேடம் இருந்துச்சு? முக்கியமான சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க? என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நேராக பார்க்கும்போது கூட என்னை வந்து ரொம்ப ஊக்குவிப்பாங்க, சொல்லுவாங்க த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படிம்பாங்க. இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற பார்ட்டியை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச இடம் அது. அதனால அதை நான் வந்து என்றைக்குமே இது பண்ண மாட்டேன். அதனால அவங்க சொல்லும்போது சிரிச்சுட்டு கேட்டுக்குவேன். பரவாயில்ல மேடம், இருந்தாலும் அவங்க தான் எனக்கு எம்எல்ஏவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உனக்கு யாரும் தரமாட்டாங்கன்னு நீ நினச்சிக்கிட்ட, நீ நீ அதை நீ பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள்ட்ட டிஸ்கஸ் சொல்லுவேன். இந்த கலர் சாரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிமா. யூஸ்வலா பெண்களுக்குள்ள நடக்கிற பேச்சு எங்களுக்குள்ளேயும் நடந்திருக்கு. இயல்பான பேச்சு அது கூட நடந்திருக்கு. இந்த மெஜந்தா கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் அடுத்த நாள் அவங்க மெஜந்தா கலர்லயே கட்டிட்டு வருவாங்க, சாரி கட்டி வருவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க இருந்து இப்படி நேர் விருப்பம் மாதிரி வருவாங்க. அப்ப இங்க இருந்து இப்படி இப்படி சொன்ன உடனே அப்படிம்பாங்க, தலையை வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்குள்ள ஒரு பயங்கர பரவாயில்ல, சிஎம் வந்து நம்ம சொன்னோங்கிறதுக்காக அவங்க வந்துட்டாங்க, அவங்க கட்டிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, ஷி லுக்ஸ் கிரேட், ரொம்ப டல் கலர்ஸ்ல வராதிங்க மேம், நீங்க பிரைட் கலர்ஸ்ல வாங்க அப்படிலாம் சொல்லுவேன். எனக்கு அவங்கள வந்து அந்த மாதிரி ரொம்ப இதா பேசுவேன் அவங்கள்ட்ட. அப்போ அதை அவங்க வந்து பர்சனல் லெவல்லையும் ஒரு சக தோழிகள் சக குடும்ப நம்ம பெண்களை, அவங்க வீட்டு பெண்களை நடத்துகிற மாதிரி தான் நம்மளையும் நடத்துவாங்க. இப்போ அந்த ஒரு இது இருந்தது அவங்கள்ட்ட. அதே மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி நம்ம எழுப்பினோம்னா உடனே ஏஞ்சி பதில் சொல்லுவாங்க. ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு பதில் சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள டேட்டாவை செக்ரட்டரி கொண்டு வந்து கொடுத்த பிறகு மீண்டும் விளக்கம் அளிப்பாங்க. டேட் வைஸ், இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அதை வந்து விளக்குறது வந்து அந்த டேட்டா வந்து கையில் வந்தோடனே மறுபடியும் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஜீதனி அவர்கள் கேட்டதற்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்திருக்கு இன்னதுன்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க. அப்போ அந்த டெடிக்கேஷன் அவங்கள்ட்ட நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது ஒரு ஷீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட். அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் மேலே பார்வை, காலம் போக போக மக்கள் மேலான அன்பும் பாசமும் மக்கள் மேலான பார்வையும் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. மக்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற அந்த உளப்பூர்வமான அந்த எண்ணத்தை பல நேரங்களில் வெளிப்படுத்தினாங்க. அவங்க கட்சியும் தாண்டி தனிநபர் விருப்பங்களையும் தாண்டி அவங்க வந்து தான் வந்து மக்களுக்காக பிறந்திருக்கிறோம், அதுக்காகத்தான் நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற தன்னோட அந்த இதை வந்து ஃபீலிங்கை அவங்க பல நேரங்களில் சட்டசபையில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அது எந்த அளவுக்கு கொரோனா டைமில் வந்து ஹெல்ப் ஆச்சு, பசியை போக்குச்சு. அப்படிலாம் வந்து அந்த விஷயங்கள் வந்து உண்மையாகவே வந்து அதே மாதிரி அம்மா மினி கிளினிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டைமில்
தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டம், அதெல்லாம் வந்து ஆடு மாடு திட்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம நிறைய திட்டங்களை அவங்கள்ட்ட இருந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து நிறைய அம்மையார் அவர்கள் செஞ்சாங்க. அதனால எனக்கு அவங்க மேல அளவு கடந்த ஒரு அன்பும் பாசமும் வந்ததுக்கு ஒரு அபிமானமும் எப்பயுமே உண்டு. அவங்க அது போக ஷீ இஸ் வெரி வெரி டவுன் டு எர்த். நீங்க தனி நபர் வந்து அவங்க எல்லாரும் நினைச்சுக்குவாங்க அவங்க ஐயோ அவங்கள்ட்ட அணுகவே முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது, அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு சாஃப்ட் ஹார்ட், ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருக்குங்கிறத நான்லாம் உணர்ந்திருக்கேன். அவங்க வந்து நம்ம மாதிரி பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்கள ஊக்குவிச்சு எங்களையும் தளத்துல இயங்குறதுக்கு அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தாங்க. அதனால அவங்கள எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமன் லீடர்ஸ்ல அவங்க ஒன் ஆஃப் தி டாப் லீடர்ஸ்னு என்னோட. இப்போ அதே மாதிரி கலைஞர் கூட நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க. கலைஞர் கூட வந்து மறக்க முடியாத வந்து ஒரு சம்பவம் இல்ல ஒரு அனுபவம் அப்படின்னா வந்து கலைஞர் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து எதை சொல்லுவீங்க? அவர் கலைஞர் ஐயா வந்து ரொம்ப தமிழ் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர். அது மாதிரி என்னுடைய தாத்தா மீதும் ரொம்ப மரியாதை உள்ளவர். அதனால அந்த ஒரு தமிழ் மீதான ஒரு பற்று தான் வந்து எங்களை போன்றவர்களை வந்து கலைஞர் ஐயா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குச்சு. அவரை வந்து நாம் ஒரு முன்னுதாரணமாக பல விஷயங்களில் பார்க்கலாம். அவரும் வந்து மக்கள் நலனில் ரொம்ப அக்கறை கொண்டவர் தான். அந்த இடத்துல வந்து அவர் வந்து திமுக கழகத்தை வளர்த்துறதுல ரொம்ப பெரிய பங்காற்றி இருக்கிறாரு. மிகப்பெரிய உழைப்பு, அவருடைய உழைப்பு தான் அது வந்து எதுவுமே வந்து அவருக்கு ஈஸியாக கிடைச்சதில்லை. எல்லாம் அவர் போராடி தான் அவர் பெற்றிருக்காரு அவர் டைமில். அந்த இடத்துல வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய காரணங்களுக்காக அவர் வந்து கூட்டணிகளில் இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கட்சியை நிலைநிறுத்திக்கிட்டு ஆட்சியை நிலைநிறுத்திக்கிட்டு அவர் அந்த மாதிரிலாம் பயணிச்சிருக்கிறாரு பல காரணங்களுக்காக. அப்படி சில உத்வேகமான முடிவுகளை அவர் எடுத்ததால் தமிழ்நாடு அரசியலில் வந்து அவர் நிலச்சி நிற்க முடிஞ்சுது. அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, தமிழை வந்து செம்மொழி ஆக்கின ஒரு நாளில் செம்மொழி ஆக்கின ஒரு பெரிய பங்கு வந்து அவருக்கு இருக்கு. அதனால நான் ஒரு தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் வந்து ஐயா கலைஞர் மேலே எனக்கு அந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஒரு பார்வை, அவர் மேலே ஒரு மரியாதை எல்லாம் உண்டு. ஆனால் அவர் வந்து எங்கள் அப்பாவோட பேஷண்ட் தான். ஆமாம், எங்கள் அப்பா டென்டிஸ்ட்டு, எங்கள் அப்பாவோட பேஷண்ட் தான். அதனால எங்கள் கிளினிக் வருவார். அப்பப்போ சொல்லுவார் உங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோவம் அப்படின்பாரு என்கிட்ட. நான் சொன்னேன் ஐயா திடீர்னு அவர் இறந்து போயே கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆக போகுது, 20 வருஷம் ஆக போகுது, நீங்கள் இப்போ போய் கோவங்கிறீங்க. இல்லை எல்லாரும் என்ன பார்க்க வருவாங்க, நான் மட்டும் உங்கள் அப்பாவை பார்க்க போனோம் அப்படின்னு. என்னங்க ஏதாவது தப்பா அப்படி? இல்லை அந்த சேர்லாம் டென்டல் சேர்லாம் தூக்கிட்டு அவர் இங்கே வர முடியாது, நான் தான் போய் பார்க்கணும் அவரை அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா ஸ்பான்டேனியஸ் விட்டு ஜோக் அடிப்பாரு, இப்படிலாம் பேசுவாரு. அப்போ யாருக்குமே ஒரு பயங்கரமா ஒரு அவரோட ஜென்ரேஷன் எவ்வளோ, இப்போ நம்மளோட 2 ஜென்ரேஷன் முன்னாடி அவர். அப்போ அவர் இப்படி பேசும்போது யாருக்குமே வந்து ஒரு கேஷுவல் சிச்சுவேஷன் வந்துடும். ஒரு சிஎம் லெவல்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த சகஜ நிலையில வச்சு பேசுவார். நம்ம பயந்துனே இருப்போம், ஐயோ இவ்வளவு பெரியவர்கிட்ட பேசுறோமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஆனா அதே நேரம் இது மாதிரி விட்டு அடிச்சுட்டு உடனே நமக்கு ஜோக் ஆயிடும், சிரிச்சுட்டே நம்ம கேஷுவல் ஆயிடுவோம் நம்ம. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு பெயர் சினிமா துறையிலேருந்து வந்து புதுசாக ஒரு நியூ பிச்சில் வந்து முதல் அடியிலே வந்து கோல் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு இது வந்து தேர்தல் காலங்கள்லேருந்து பேசப்பட்டு வருது. நீங்கள் எப்படி மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? எம்ஜிஆரோட வெற்றிக்கும் விஜய் அவர்களோட வெற்றிக்கும் இந்த 2 வெற்றியும் வந்து எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் அவருடைய வெற்றி வந்த உடனே அவர் சிஎம் ஆனாரு. அதே மாதிரி இவரும் ஆயிருக்காரு. என்ன 3% அதிகமாக வாங்கி ஆயிருக்காரு அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு 3% கூட சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் 32%, ஒரு 35% வாக்குகளை பெற்று சிஎம் ஆயிருக்காரு. அப்போ மக்களுடைய இன்னும் அதீத நம்பிக்கையை பெற்று சிஎம் ஆயிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அவர் காலத்தில் அவர் வந்து எப்படி ஒரு பெரிய ஐகான், எப்படி மக்கள் விரும்பும் ஒரு சக்தியாக இருந்தார். அவர் வாழ்நாள் வரை அவரை அசைக்க முடியல.
அதுதான் அதுல பார்க்க வேண்டிய ஒன்று. அதுல ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்பொழுது திரு விஜய் அவர்களையும் வந்து அவர் வாழ்நாள் வரை யாருமே அசைக்க முடியாது. அப்படிதான் இதுல நம்ம மீனிங் எடுத்துக்கணும். ஸோ என்னோட நம்பிக்கை அப்படிதான் தெரியுது. இவரோட காலம் வரை இவர் வந்து தமிழ்நாட்டுல கோல் வச்சுவார். அடுத்தது தேசிய அரசியல்லையும் மிகப்பெரிய பங்காற்றுவார். இப்போ சென்ட்ரல் லெவல்ல வந்து நெக்ஸ்ட் பிஎம் அப்படிலாம் வந்து நார்த் இந்தியால ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? என்ன வேணா நடக்கலாம், இந்திய அளவுல என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா இந்திய அளவுல மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. எந்த மாநிலத்துக்கு போனாலும் இவரை பத்தி ஒரு பார்வை, ரீச் இருக்கு, அவரை பத்தின ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் இங்க அவருடைய ஆட்சியை பத்தின ஒரு நல்ல பார்வையும் இப்போ வருது. ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறாரு, யாருனாலும் உடனே தப்பு பண்ணா டெமாலிஷ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் வந்து நல்ல ரீச். இந்திய அளவுல மக்கள் வந்து பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ இப்பயே இந்திய அளவுல ரீச் ஆயிருக்கிறாரு இல்லையா, எடுப்புல பிச்சிலே ரீச் ஆயிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா வரும் காலங்கள்ல மிகப்பெரிய தேசிய அரசியலை உலுக்கி பார்க்கும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நல்ல சிறப்பா பண்ணுவாரு. ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை இந்தியா அளவுலையும் வழங்குறதுக்கான ஒரு நபரா மாறுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கூட்டணிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய பாங்கு இருக்கு அவர்கிட்ட. இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா திமுக கிட்ட இருந்த கூட்டணியெல்லாம் அழைச்சு இந்த கூட்டணியில வச்சு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த திறமை ஒரு சிறந்த தலைமை வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்குமா? இருக்க வாய்ப்பு அப்படிதான் இருக்கும். அதாவது எதையுமே தான் ஒரு ஆளே எல்லாத்தையும் எடுத்துக்காம பிறருக்கும் பங்கு கொடுத்து அதுல தனிப்பெருங்கட்சியா வந்தா கூட மற்றவங்களுக்கும் பங்கு தரணுங்கிறதுல ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த ஷேரிங் மென்டாலிட்டி. அதுதான் ஒரு ரொம்ப பாராட்டுக்குரியது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. ஸோ இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த ஊழலுங்கிறது ஒரு பக்கம் ஒரு பெரிய மாற்றம், அதை தகர்த்தெறிகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. ஒரு கூட்டணி ஆட்சியே இல்லை தமிழ்நாட்டுல, கூட்டணி ஆட்சிங்கிறது காலம் தொட்டு 70 ஆண்டு காலமா கிடையாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தையே மாத்தி அமைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காரு. இந்த கலாச்சாரம் வந்து தொடரும். அவருடைய மனநிலை அதுதான். எவ்வளவு பெரிய தனி பெரும்பான்மையோட வந்தாலும் கூட்டணிகளுக்குன்ட்டு ஒரு மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அந்த கட்சிகள் பிற கட்சிகளை மதிக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து பிறகு எத்தனை பேர் எம்எல்ஏஸ் வந்தாலும் எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு பார்வை, அது எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையோடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அது வந்து உண்மையா வரவேற்கத்தக்க ஒன்று. இது வந்து தமிழகத்தின் ஒரு பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம். இது சிஎம் விஜய் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல போனா அப்படின்னா படங்கள்லாம் பாப்பீங்களா மேடம்? சமீபத்துல வந்து படங்கள் பாத்தீங்களா? நிறைய படம். நம்ம சிஎம்மோட படம் நிறைய, ஒரு படம் கூட மிஸ் ஆனது இல்லை. எல்லா படமும் பார்த்திருக்கேன். ஜனநாயகன் பார்த்தேன், துபாயில பார்த்தேன். துபாய் போய் பார்த்துட்டு இல்ல, துபாய் இதுக்காக போல. நான் ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒர்க்குக்காக, இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் அப்பியர் ஆகணும், அதுக்காக போயிருந்தேன். போனப்ப அங்க ரிலீஸ் வந்து அங்கதான், அங்க ரிலீஸ் ஆன டேட்ல அங்க இருக்கேன் 4th நினைக்கிறேன். இந்த மாசம் இது ஜூலை 4th ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். 4th அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணி ஷோ போட்டிருந்தாங்க. அது போக முடியல. அடுத்த நாள் மத்தியானம் ஷோ வந்து செகண்ட் ஷோ அதுதான் அங்க துபாய் மால்ல. அந்த ஷோ நானும் என் பையன் எல்லாரும் நாங்க போய் பார்த்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஒரே ஆரவாரமா இருந்தது, நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க, நல்ல ஆரவாரமா இருந்தது. இவ்வளவு நேரம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.